கோவை மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. 2021 சட்டசபை தேர்தலில் 9 இடங்களில் அதிமுகவினரும், கோவை தெற்கில் பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசனும் வெற்றி பெற்றனர். ஒரு இடத்தில் கூட பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறவில்லை. இதனால் கொங்கு மண்டலத்தில் இந்த முறை திமுக அதிக கவனம் செலுத்தி வருகிறது. கொங்கு மண்டல பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செயல்பட்டு வருகிறார். செந்தில் பாலாஜியை எடுத்துக்கொண்டால் கள யதார்த்தத்தை அறிந்து வாக்குகளை மொத்தமாக அள்ளும் வகையில் களப்பணி செய்யக்கூடியவர். இதனால்தான் முதல்வர் ஸ்டாலின் அவரை கொங்கு பொறுப்பாளராக நியமித்துள்ளார். செந்தில் பாலாஜியின் களப்பணிக்கு 2022இல் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலே சாட்சி. கோவை மாநகராட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அதேபோல் பிற கொங்கு நகரங்களிலும் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களிலும் திமுக ஆதிக்கம் செலுத்தியது. விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் செந்தில் பாலாஜி தலைமையில் கோவையில் திமுகவினர் தீவிரமாக களப்பணியை தொடங்கியுள்ளனர். இரவு பகல் பாராமல் திமுகவினர் பம்பரமாக சுழல்கின்றனர்.